ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஷ் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து என் டே வந்து 4 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நான் கிளம்பி ரெடியாகி வெளியே முத்தம் தொளிச்சு உள்ளேக்கு முத்தம் தொளிச்சு நல்லபடியாக இன்றைக்கி கோலம் போட்டு ஒரு சின்ன பூ கோலம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு மஞ்சள் பூதங்களுக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து 5 முக விளக்கு வெளியே வச்சு நல்லபடியாக இன்றைக்கி சாமிக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. இது வீட்டுக்குள்ளே உள்ளாக்க நிலவாசப்படியும் ஒரு பூ சாதாரணமாக பூ போட்டு பார்டர் கோலம் போட்டு அதுக்கு கீழே மாந்தோரணம் மாதிரி ஒரு கோலம் மாதிரி போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு மாந்தோரணம் இருக்கும். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கிட்டு இது 5.5 வருஷம் கோலம் போட்டேன். அது ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சுற்றி புள்ளி வச்சு அதை ரெண்டும் ஜாயின் பண்ணி தோரணம் மாதிரி இன்றைக்கி கோலம் போட்டு அந்த நிலவாசப்படியில் 2 அகல் விளக்கு வச்சு அதில் தீபம் ஏற்றிட்டேன். வெளியே பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு அதுக்கு நிலவாசப்படிலையும் விளக்கு ஏற்றி உள்ளாக்க வந்து சாமிக்கு அதுக்குன்ட்டு நான் காமாட்சி விளக்கு ஏற்றி அதுக்கு 2 சைடு உள்ள விளக்கு ஏற்றணும். அதான் ரொம்ப நல்லது. சாமிக்கு வந்து பழைய பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு புது பூ வச்சு சர்க்கோண தீபம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக நல்லா சுத்தம் பண்ணக்கூடாது, நேற்றே சுத்தம் பண்ணிவிட்டு சர்க்கோண தீபம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் தட்டு காமாட்சி விளக்கு வச்சு பிரம்ம முகூர்த்தத்துக்கு 5 முக விளக்கு ஏற்றினது. சாமிக்கு வந்து தீபாவளி காட்டி பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாமே போட்டு வச்சு நல்லபடியாக என் பிரம்ம முகூர்த்த பூஜை 4 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி 4:30க்கெல்லாம் முடிச்சிட்டேன். ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியாக முடிஞ்சது. இதுதான் நான் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையில் ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். ஆனால் சாரி மறந்துடுச்சு. தீபாரணை காமிச்சிட்டு தீபாரணை சாமிக்கு நல்லபடியாக தீபாரணை இந்த சைடு ஒன்று அந்த சைடு 3 தீபாரணை நல்லபடியாக காமிச்சிட்டு பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாமே போட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா. பிரம்ம முகூர்த்த விளக்கையும் சாமிக்கு நல்லபடியாக தீபாரணை காமிச்சிட்டு இந்த சைடு 3 சுற்று அந்த சைடு 3 சுற்று நல்லபடியாக எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரம்ம முகூர்த்த பூஜையும் பண்ணி முடித்து நல்லபடியாக இன்றைக்கி மன நிறைவோட மனசுக்கு நிம்மதியாக குளிர்ச்சியாக இருந்துச்சு மனசு. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியாக இனிதே முடிந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஷ் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து சாப்பாடு லஞ்சுக்கு வந்து காலையில் டிஃபன் பண்ணி சாப்பாடு கொதிச்சிட்ருக்கு. சாம்பாருக்கு பருப்பு நிறைய வச்சுருக்கேன். பருப்பு கூட 2 தக்காளி, கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே அறுத்து வச்சுருக்கேன். இதை பருப்புக்குள்ளே இந்த காய்கறியெல்லாம் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் காய்கறி நல்லா வெந்துடும். போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காய்கிறதுக்கு எண்ணெய் அடுப்பில் கடா வச்சு அடுப்பில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, அதில் காம்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கடுகு வெடிச்சிடுச்சு. கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு முடித்த உடனே வெங்காயம் போட்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கீறி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயும் போட்டு நல்லா செவக்க வச்சுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக செவக்கணும். வெங்காயம் தவங்குறதுக்கு தினைத்தூள் உப்பு போட்டால் சீக்கிரம் தவங்கும். நல்லா கோல்டன் கலரு தவங்கணும். இதுதான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். குக்கர் விசில் எடுத்துகிட்டு நல்லாவே காய் வெந்து இந்த காய் வேக போட்டிருந்தோம் இல்லையா, அதில் தக்காளி மட்டும் எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்த தக்காளியை ஒரு தனி பவுலில் வச்சு இப்படி மசிச்சு விட்டேன். இப்படி வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் செவங்கின உடனே இந்த மசிச்ச தக்காளியை போட்டு ஒரு செவக்கணும். பச்சை ஸ்மெல் லைட்டாக போகிற வரைக்கும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை லைட்டாக நல்லா கிண்டிட்டு நல்லா காயெல்லாம் திறங்கி வச்சு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்க பருப்பு காய்கறி எல்லாம் அதில் போடணும். காய்கறி போட்டோமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றின பிறகு மசால் பொடி போடணும். சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டு வீட்டில் அரைச்ச மசால் பொடி கொஞ்சம் போடணும். வீட்டில் அரைச்ச மசால் பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விட்டால் சாம்பார் ரெடியாக நான் கட்டி வரலாம் பார்க்கலாம்.
சாம்பார் ரெடி. சாம்பார் நல்லா கொதிச்சு மசால் பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நைட்டே ஊற வச்சிருந்தேன். பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு தான். பட்டாணி ஊற வச்சிட்டேன். உருளைக்கிழங்க நல்லா வெட்டி வச்சிருக்கேன். கழுவியாச்சு. இதை உள்ளாக்க போட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் விசில் போட்டு அடுப்பை பற்ற வச்சாச்சு. வெயிட் போட்டு இப்போ மூடி வச்சு உருளைக்கிழங்கு அடுப்பில் வச்சாச்சு. உருளைக்கிழங்கு பட்டாணியும் ஒரு அடுப்பில் வச்சு வெயிட் போட்டு மூடி வச்சிட்டேன். இப்போ 3 நிமிஷம் 3 விசில் வடித்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கூட்டுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 வெங்காயம். அதுக்கன்ட்டு உருளைக்கிழங்க வேக வச்சு வந்ததில் அதை மசிச்சு பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ கூட்டு செய்யலாம் வாங்க. கடாய் வச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு கடுகு வெடிச்சிச்சு. வெடித்ததும் கருவேப்பிலை போட்டாச்சு. கடுகு வெடிச்சிச்சு. வெங்காயம் போட்டேன். இப்போ அதுக்கு தேவையான வதங்குறதுக்கு உப்பு போட்டாச்சு. வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி. கொத்தமல்லி எல்லாம் போட்டு இதான் உருளைக்கிழங்கு கூட்டு. நல்லா உருளைக்கிழங்கு கூட்டு நல்லா கெட்டியாக உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி. டிஃபன் ரெடி. பப்பம் சுட சுட சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு, ஸ்வீட்டுக்கு கேசரி சுட சுட இருக்கு. வாங்க சாப்பிட்லாம். சாப்பாடு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சாப்பாடு சுட சுட சாதம், சாம்பார், முருங்கைக்காய், கேரட்டு, கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சேன். பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு கூட்டு, கேசரி, ரவை கேசரி வச்சுருக்கேன். எல்லாரும் சாப்பிட ரெடியாக வாங்க சாப்பிட்லாம்.